தமிழக அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசின் பங்கு தொகையை குறித்த காலத்துக்குள் விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசினுடைய பங்கு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவித்திட வலியுறுத்தி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட ஏதுவாக மத்திய அரசு தன்னுடைய பங்கு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவித்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய நிலையில அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே ஜனவரி 31ஆம் தேதி அன்று ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. திறன்மிகு குழந்தைகள் மையம், மகளிர் சக்தி இயக்கம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சேவை போன்ற மத்திய அரசினுடைய நிதியுதவி திட்டங்களுக்கு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி அன்று 716 கோடி ரூபாய் செலவழிக்கப்படாமல் உள்ளது என்பதை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பெரும்பாலான நேரங்களில் மத்திய அரசுடைய நிதி பங்கு காலாண்டினுடைய இறுதியிலோ அல்லது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டிலோ மட்டுமே வழங்கப்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர், நிதியாண்டினுடைய முடிவிற்குள் மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய தொகையை குறிப்பிட்ட திட்டங்களுக்கு குறுகிய காலத்திற்குள் பயன்படுத்த இயலாத நிலை இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா போஜனா என்னக்கூடிய திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 304 கோடி ரூபாயில் மத்திய அரசுடைய பங்கு தொகையாக 184 கோடி ரூபாய் இதுநாள் வரை வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதால் இந்த பயனாளிகளுடைய வங்கி கணக்குகளில் உரிய காலத்தில் வரவு வைக்க இயலாமல் உள்ளதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார். எனவே இன்றைய தேதியில் ஒற்றை ஒருங்கிணைப்பு முகமை, அதாவது சிங்கிள் நோடல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஒற்றை ஒருங்கிணைப்பு முகமை கணக்குகளில் உள்ள 576 கோடி ரூபாயில் இந்த நிதியாண்டு முடிவதற்குள் 482 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படும் என்றும் மீதம் இருக்கக்கூடிய தொகை மத்திய அரசுடைய பங்காக அடுத்த நிதியாண்டுக்கு கொண்டு செல்லப்படும் என்று தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசுடைய நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த ஏதுவாக மத்திய அரசுடைய திட்டங்களுக்கான இந்த பங்கு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது அந்தந்த நிதியாண்டுக்குள்ளேயே விடுவித்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.